44.96 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்திய குற்றத்திற்காக மலேசியரான கே தட்சணாமூர்த்திக்கு வரும் வியாழக்கிழமை சிங்கப்பூரில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. சிங்கப்பூர் சிறைச்சாலை சேவையின் அறிவிப்பை மேற்கோள் காட்டி சிங்கப்பூர் ஆர்வலரும் முன்னாள் வழக்கறிஞருமான ரவி இதனை அவர் முகநூல் பதிவில் உறுதிப்படுத்தினார். தட்சணாமூர்த்தி 2011 ஆண்டில் கைது செய்யப்பட்டு 2015 ஆண்டில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆயினும் சிங்கப்பூர் அரசுக்கு எதிராக அவர் தொடர்ந்த வழக்கு காரணமாக 2022 ஆண்டில் அவரது தூக்கு தண்டனை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பின்னர் சிறைத்துறை அவரது தனிப்பட்ட கடிதங்களை சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்திற்கு அனுப்பியது சட்டவிரோதமானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்த போதிலும் அவருக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. தட்சணாமூர்த்தி தாம் சந்தித்த மிகவும் மென்மையான மனிதர்களில் ஒருவர். அவரது இரக்கமும் அமைதியான கண்ணியமும் என்னை பெரிதும் கவர்ந்தன. அவரது வழக்கு சட்ட நடைமுறைகளின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. அவருக்காகவும் அவரது தாயாருக்காகவும் இந்த துயரத்தை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நான் துக்கப்படுகிறேன் என ரவி தனது பதிவில் கூறினார். தட்சணாமூர்த்தி, பி. பன்னீர்செல்வம், எஸ். சாமிநாதன், ஆர். லிங்கேஸ்வரன் ஆகிய 4 மலேசியர்களை சிங்கப்பூர் தூக்கிலிடுவதை மலேசிய அரசாங்கம் தலையிட்டு தடுக்க வேண்டும் என மலேசிய மனித உரிமைகள் ஆணையம் சுஹாகாம் இம்மாத தொடக்கத்தில் வலியுறுத்தியது. சிங்கப்பூர் சிறைச்சாலை சேவையின் அறிவிப்பின்படி தட்சணாமூர்த்திக்கு செப்டம்பர் 24 வரை அவரது குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது.